ஒரு பெரிய காட்டில் ஒரு சிங்கம் லயன் மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது அங்கிருந்த ஒரு குட்டி எலி சிங்கத்தின் உடல் மீது ஏறி விளையாட ஆரம்பித்தது. சிங்கம் தூக்கத்திலிருந்து எழுந்து கோபத்துடன் எலியை பிடித்தது. சின்னஞ்சிறு எலியே, என் தூக்கத்தை கெடுத்த உன்னை இப்போதே கொன்று விடுவேன் என்று கர்ஜித்தது. எலி பயந்து நடுங்கியது. அரசே, என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள், என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு நான் கண்டிப்பாக உதவி செய்வேன் என்று கெஞ்சியது. சிங்கத்திற்கு சிரிப்பு வந்தது. நீ ஒரு சிறிய எலி, நீ எனக்கு என்ன உதவி செய்ய போகிறாய் என்று நினைத்தாலும் பரிதாபப்பட்டு அதை விட்டுவிட்டது. சில நாட்களுக்கு பிறகு காட்டிற்கு வந்த வேட்டைக்காரர்கள் ஒரு வலையை விரித்து வைத்திருந்தனர். அதில் அந்த சிங்கம் சிக்கிக்கொண்டது. சிங்கத்தால் வலையை அறுக்க முடியவில்லை. அது வலியாலும் பயத்தாலும் சத்தமாக கத்தியது. சிங்கத்தின் சத்தத்தை கேட்ட அந்த எலி ஓடி வந்தது. அரசே, கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய கூர்மையான பற்களால் வலையை துண்டு துண்டாக கடித்தது. சிங்கம் வலையிலிருந்து தப்பியது. எலியே, அன்று உன்னை சிறியது என்று கேலி செய்தேன். இன்று நீ என் உயிரை காப்பாற்றிவிட்டாய். மிக்க நன்றி என்று மனதார பாராட்டியது. அன்று முதல் சிங்கமும் எலியும் சிறந்த நண்பர்களாயின. நீதி மோரால் யாரையும் உருவத்தை வைத்து எடை போடக்கூடாது. சிறியவர்களாலும் பெரிய உதவிகள் செய்ய முடியும். Never underestimate anyone based on their size. Even the small can provide great help.